ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மத்தேயு புஸ்தகத்திலிருந்து 21ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 1லேருந்து 10ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரத்துலேருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும். அந்த லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒலிவ மலைக்கு அருகான ஊர் எது? விடை பெத்பகே. ராஜா எப்படிப்பட்ட குணமுடையவர்? விடை சாந்த குணம். கழுதைக்குட்டி எப்படி அழைக்கப்படுகிறது? விடை மரி. இயேசுவின் பவனியில் வழியில் போடப்பட்டது என்ன? விடை வஸ்திரம், மரக்கிளை. யாருக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள்? விடை தாவீதின் குமாரனுக்கு. கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் எப்படிப்பட்டவர்? விடை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நாசரேத் எங்கே உள்ளது? விடை கலிலேயா. இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்த போது நகரத்தார் என்ன செய்தார்கள்? விடை ஆச்சரியப்பட்டு விசாரித்தனர். நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி யார்? விடை இயேசு. ஜெப வீட்டை எப்படி மாற்றினார்கள்? விடை கல்லர் குகை. ஆலயத்தில் ஓசன்னா என ஆர்ப்பரித்தது யார்? விடை பிள்ளைகள். பிள்ளைகள் ஆர்ப்பரித்ததைக் கண்டு வேதபாரகரும் பரிசேயரும் என்ன செய்தார்கள்? விடை கோபமடைந்தனர். குழந்தைகள் பாலகர் வாயினால் உண்டாவது எது? விடை துதி. இயேசு எந்த மரத்தை சபித்தார்? விடை அத்திமரம். யோவான் ஸ்நானனை ஜனங்கள் யார் என நினைத்தார்கள்? விடை தீர்க்கதரிசி. தகப்பனாரின் திராட்சைத் தோட்டத்திற்கு வேலை செய்ய போகிறேன் என சொல்லியும் போகாதவன் யார்? விடை இளையவன். தகப்பனின் திராட்சைத் தோட்டத்திற்கு வேலை செய்ய போக மாட்டேன் என சொல்லியும் போனவன் யார்? விடை மூத்தவன். தகப்பனின் சித்தம் செய்தவன் யார்? விடை மூத்தவன். தேவனுடைய ராஜ்யத்தில் முதலில் பிரவேசிக்கிறவர்கள் யார்? விடை ஆயக்காரர், வேசிகள். யோவான் எந்த மார்க்கமாய் வந்தான்? விடை நீதி. யோவானை விசுவாசித்தவர்கள் யார்? விடை ஆயக்காரர், வேசிகள். குமாரன் என்பவன் யார்? விடை சுதந்திரவாளி. யாரை கொடுமையாய் அழிப்பார்கள்? விடை கொடியரை. ஆகாதென்று தள்ளின கல் எந்த கல்லாக மாறிற்று? விடை மூளைக்கு தலைக்கல். தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும்? விடை கனி தரும் ஜனங்களுக்கு. கல்லின் மேல் விழுகிறவனுக்கு என்ன ஆகும்? விடை நொறுங்கி போவான்.
இயேசுவை ஜனங்கள் யார் என எண்ணினார்கள்? விடை தீர்க்கதரிசி. பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பாயிருக்கிறது? விடை தன் மகனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு. அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு ஏன் வரவில்லை? விடை மனமில்லை. கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டது என்ன? விடை எருது, கொழுத்த ஜந்துக்கள். அழைக்கப்பட்டவர்கள் எங்கே போய்விட்டனர்? விடை வயல், வியாபாரம். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி மாறிப்போனார்கள்? விடை அபாத்திரமாய். கல்யாண சாலை யாரால் நிறைந்திருந்தது? விடை விருந்தாளிகளால். கல்யாண வஸ்திரம் தெரியாதவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன? விடை புறம்பான இருள். இயேசு தேவனுடைய மார்க்கத்தை எப்படி போதித்தார்? விடை சத்தியமாய். இயேசு எப்படிப்பட்டவர்? விடை முகத்தாட்சண்யம் இல்லாதவர். பணத்தில் இருந்த 2 காரியங்கள் என்ன? விடை சுரூபம், மேலெழுத்து. உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் யார்? விடை சதுசேயர். ஒரு பெண்ணை எத்தனை பேர் மணந்தனர்? விடை 7 பேர். சந்தானமில்லாமல் இறந்த சகோதரனுக்கு அவனுடைய சகோதரன் சந்தானம் உண்டாக்க வேண்டும் என கூறியது யார்? விடை மோசே. சதுசேயர் எதை குறித்து தப்பான எண்ணம் கொண்டனர்? விடை வேத வாக்கியம், தேவனுடைய வல்லமை. கொள்வனையும் கொடுப்பனையும் எங்கே இல்லை? விடை உயிர்த்தெழுதலில். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் உரைத்தது எதை பற்றி? விடை மரித்தோரின் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலில் பரலோகத்தில் மனிதர்கள் யாரை போல் இருப்பார்கள்? விடை தேவதூதர்கள். தேவன் யாருக்கு தேவனாய் இருக்கவில்லை? விடை மரித்தோருக்கு. தேவன் யாருக்கு தேவனாய் இருக்கிறார்? விடை ஜீவனுள்ளோருக்கு. நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என கேட்டவன் யார்? விடை நியாயசாஸ்திரி. கற்பனைகளில் முதன்மையான கற்பனை எது? விடை தேவனில் அன்பு கூற வேண்டும். கற்பனைகளில் முக்கியமான 2வது கற்பனை எது? விடை உன்னை போல் பிறனை நேசி. இயேசு கூறிய 2 கற்பனைகளிலும் எவை எல்லாம் அடங்கி இருக்கிறது? விடை நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம். கிறிஸ்து யாருடைய குமாரன்? விடை தாவீது. தாவீது பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவை எவ்வாறு அழைத்தார்? விடை ஆண்டவர்.
வேதபாரகரும் பரிசேயரும் யாருடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள்? விடை மோசே. சொல்லியும் சொல்படி செய்யாதவர்கள் யார்? விடை வேதபாரகர் பரிசேயர். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை மனுஷர் தோள்களில் சுமத்துபவர்கள் யார்? விடை வேதபாரகர் பரிசேயர். வேதபாரகர் பரிசேயர் தங்கள் கிரியைகளை யார் காண வேண்டுமென்று செய்கிறார்கள்? விடை மனுஷர். வேதபாரகர் பரிசேயர் எதை அகலமாக்குகிறார்கள்? விடை காப்பு நாடாக்கள். வேதபாரகர் பரிசேயர் எதை பெரிதாக்குகின்றனர்? விடை வஸ்திர தொங்கல். வேதபாரகர் பரிசேயர் எங்கே முதன்மையான இடத்தை விரும்புகின்றனர்? விடை விருந்துகளில். வேதபாரகர் பரிசேயர் எங்கே முதன்மையான ஆசனங்களை விரும்புகின்றனர்? விடை ஜெப ஆலயத்தில். வேதபாரகர் பரிசேயர் சந்தை வெளிகளில் எதை விரும்புகின்றனர்? விடை வந்தனங்கள். மனுஷர் தங்களை எப்படி அழைக்க வேண்டுமென வேதபாரகர் பரிசேயர் விரும்புகின்றனர்? விடை ரபி. போதகர் ஒருவரே, அவர் யார்? விடை கிறிஸ்து. குரு ஒருவரே, அவர் யார்? விடை கிறிஸ்து. பரலோகத்தில் இருக்கும் ஒருவரே, இப்படி அழைக்கப்பட வேண்டியவர் எப்படி? விடை பிதா. வேதபாரகர் பரிசேயர் எதை போட்டி போடுகின்றனர்? விடை பரலோக ராஜ்யத்தை. தாங்களும் போவதில்லை, பிறரையும் போக விடுவதில்லை, யார், எங்கே? விடை வேதபாரகர் பரலோகிற்கு. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுபவர்கள் யார்? விடை வேதபாரகர் பரிசேயர். வேதபாரகர் பரிசேயர் யாருடைய வீட்டை பட்சிக்கிறார்கள்? விடை விதவைகள். ஒருவனை தன் சொந்த மார்க்கத்தானாக்க எதை சுற்றி திரிகிறார்கள்? விடை சமுத்திரம், பூமி. நரகத்தின் மகனாக மாற்றுபவர்கள் யார்? விடை வேதபாரகர் பரிசேயர். வழிகாட்டிகள் எப்படி இருக்கிறார்கள்? விடை குருடர்கள். தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணுபவன் யார்? விடை கடனாளி. காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணுபவன் யார்? விடை கடனாளி. பொன்னை பரிசுத்தமாக்குவது எது? விடை தேவாலயம். காணிக்கையை பரிசுத்தமாக்குவது எது? விடை பலிபீடம். பலிபீடத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறவன் எதின் மீது சத்தியம் பண்ணுகிறான்? விடை அதில் மேல் உள்ள எல்லாவற்றிலும். தேவாலயத்தின் மீது சத்தியம் பண்ணுபவன் எதின் மீது சத்தியம் பண்ணுகிறான்? விடை தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிறவர் மீது. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் எதின் மீது சத்தியம் பண்ணுகிறான்? விடை
தேவனுடைய சிங்காசனம் மற்றும் அதில் வீற்றிருக்கிறவர். தசமபாகம் எதில் எல்லாம் செலுத்தினார்கள்? விடை ஒர்தலாம், வெந்தயம், சீரகம். நியாயப்பிரமாணம் கற்பிக்கிற விசேஷித்தவைகள் என்ன? விடை நீதி, இரக்கம், விசுவாசம். கொசு இல்லாதபடி வடிகட்டி எதை விழுங்குகிறார்கள்? விடை ஒட்டகம். போஜனபான பாத்திரங்களின் உட்புறம் எப்படி உள்ளது? விடை கொள்ளை, அநீதம். வேதபாரகர், பரிசேயர் எதற்கு ஒப்பானவர்கள்? விடை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறை புறம்பே எப்படி காணப்படும்? விடை அலங்காரம். கல்லறை உள்ளே என்ன காணப்படும்? விடை எலும்பு, அசுத்தம். புறம்பே நீதிமான்கள் போல் இருக்கும் நீதிமான்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறார்கள்? விடை மாயம், அக்கிரமம். யாருடைய கல்லறையை கட்டினார்கள்? விடை தீர்க்கதரிசிகள். யாருடைய சமாதிகளை சிங்காரித்தார்கள்? விடை நீதிமான்கள். உங்கள் பிதாக்களின் எந்த அளவை நிரப்புங்கள் என இயேசு கூறினார்? விடை அக்கிரமம். நரகாக்கினைக்கு தப்பும்படி பிரசங்கிக்க அனுப்பப்பட்டவர்கள் யார்? விடை தீர்க்கதரிசிகள், ஞானி, வேதபாரகர். முதலில் இரத்தம் சிந்திய நீதிமான் யார்? விடை ஆபேல். தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்டவன் யார்? விடை சகரியா. சகரியாவின் அப்பா பெயர் என்ன? விடை பரகியா. யாருடைய இரத்தப்பழி உங்கள் மேல் வரும் என்று இயேசு கூறினார்? விடை நீதிமான்களின் இரத்தப்பழி. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிவது யார்? விடை எருசலேம். தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்ப்பது எது? விடை கோழி. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? விடை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? விடை வஞ்சிக்கப்படாதபடி. எந்த நாமத்தினால் வஞ்சிப்பார்கள்? விடை கிறிஸ்து. யுத்தங்களை கேள்விப்படுபவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை? விடை கலங்க. வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ன? விடை சண்டை, பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. இடறலின் போது என்ன செய்வார்கள்? விடை காட்டிக் கொடுப்பார்கள், பகைப்பார்கள். அநேகரை வஞ்சிப்பவர்கள் யார்? விடை கள்ள தீர்க்கதரிசிகள். அக்கிரமம் மிகுதியாவதினால் குறைந்து போவது எது? விடை அன்பு.
பாழாக்குகிற அருவருப்பை குறித்து கூறிய தீர்க்கதரிசி யார்? விடை தானியேல். வாசிக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? விடை சிந்திக்க வேண்டும். யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கே ஓடிப்போவார்கள்? விடை மலைகளுக்கு. வயலில் இருக்கிறவன் எதை எடுக்க தன் வீட்டுக்கு திரும்பக்கூடாது? விடை வஸ்திரங்கள். யாருக்கு ஐயோ? விடை கர்ப்பவதி, பால் கொடுக்கிறவள். மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவிக்க கூடாதது எது? விடை ஓடிப்போவது. கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? விடை நம்பக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது யார்? விடை கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வஞ்சிக்கும்படி என்ன செய்வார்கள்? விடை பெரிய அடையாள அற்புதங்கள். மின்னல் எங்கே இருந்து தோன்றி எங்கு வரை பிரகாசிக்கும்? விடை கிழக்கில் தோன்றி மேற்கு வரை. அந்தகாரப்படுவது எது? விடை சூரியன். ஒளி கொடாதிருப்பது எது? விடை சந்திரன். வானத்திலிருந்து விழுவது எது? விடை நட்சத்திரங்கள். அசைக்கப்படுவது எது? விடை வானத்தின் சத்துவங்கள். மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்கே காணப்படும்? விடை வானம். மனுஷகுமாரன் எப்படி வருவார்? விடை வல்லமையோடு மகிமையோடு. மனுஷகுமாரன் வருவதை கண்டு சகல கோத்திரத்தாரும் என்ன செய்வார்கள்? விடை புலம்புவார்கள். வலுவாய் தொனிப்பது எது? விடை எக்காளம். அத்திமரத்தில் இளங்கிளை துளிர்விடும் போது வரும் காலம் எது? விடை வசந்த காலம். ஒளிந்து போகாதது எது? விடை வார்த்தைகள். இயேசுவின் வருகை யாருக்கு தெரியும்? விடை பிதா. இயேசுவின் வருகை யாருக்கு தெரியாது? விடை பரலோக தூதர்கள். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் யாருடைய காலத்தில் நடந்தது போல நடக்கும்? விடை நோவா. ஆண்டவரின் வருகை இன்ன நாளிகை என தெரியாததால் எப்படி இருக்க வேண்டும்? விடை விழித்திருக்க வேண்டும். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று யாருக்கு தெரியாது? விடை வீட்டெஜமான். மனுஷகுமாரன் எப்போது வருவார்? விடை நினையாத நாளிகையில். மனுஷகுமாரன் வருகைக்காக என்ன செய்ய வேண்டும்? விடை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏற்ற வேளையில் உணவு கொடுத்து விசாரிக்கும் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன்? விடை உண்மையும் விவேகமும் உள்ளவன்.
உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் எஜமானின் ஆஸ்திகளுக்கு யாராக இருப்பான்? விடை: விசாரணைக்காரன். பொல்லாத ஊழியக்காரனுக்கு கிடைப்பது என்ன? விடை: கடினமாய் தண்டிக்கப்படுவான். பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பாயிருக்கிறது? விடை: 10 கன்னிகைகள். புத்தியில்லாத கன்னிகைகள் கொண்டு போக மறந்தது என்ன? விடை: எண்ணெய். புத்தியில்லாத கன்னிகைகள் எடுத்துக்கொண்டு போனது என்ன? விடை: தீவட்டி. புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயை எதில் கொண்டு போனார்கள்? விடை: பாத்திரங்களில். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் எப்போது உண்டாயிற்று? விடை: நடுராத்திரி. மணவாளனுடன் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தவர்கள் யார்? விடை: ஆயத்தமாய் இருந்தவர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்ற கன்னிகைகளுக்கு கிடைத்த பதில் என்ன? விடை: உங்களை அறியேன். பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பாயிருக்கிறது? விடை: தன் ஆஸ்திகளை ஒப்புக்கொடுத்து புறதேசம் செல்லும் ஒரு மனுஷன். தாலந்துகள் 5, 2, 1 என்று எதின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்பட்டது? விடை: திறமை. ஒரு தாலந்தை வாங்கினவன் தன் எஜமானுடைய பணத்தை என்ன செய்தான்? விடை: நிலத்தில் புதைத்து வைத்தான். ஒரு தாலந்தை வாங்கினவன் எஜமானுடைய பணத்தை ஏன் புதைத்து வைத்தான்? விடை: எஜமானை கடினமுள்ள மனுஷன் என பயந்து. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என எஜமானை குறித்து நினைத்தவன் யார்? விடை: ஒரு தாலந்தை வாங்கினவன். ஒரு தாலந்தை வாங்கினவனை எஜமான் எப்படிப்பட்டவன் என திட்டினான்? விடை: பொல்லாதவன், சோம்பேறி. ஒரு தாலந்தை வாங்கினவனை பார்த்து, எங்கே என் பணத்தை போட்டிருக்கலாம் என எஜமான் கூறினான்? விடை: காசுக்காரர் வசம். உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும்? விடை: பரிபூரணம். புறம்பான இருளிலே யாரை போடுவார்கள்? விடை: பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். மனுஷகுமாரன் யாருடன் வருவார்? விடை: பரிசுத்த தூதரோடு. செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பவன் யார்? விடை: மேய்ப்பன். செம்மறியாடுகளை எந்த பக்கத்தில் நிறுத்துவார்? விடை: வலது. வெள்ளாடுகளை எந்த பக்கத்தில் நிறுத்துவார்? விடை: இடது. வலது பக்கத்தில் நிற்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? விடை: ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் யார்? விடை: நீதிமான்கள். இடது பக்கத்தில் நிற்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? விடை: சபிக்கப்பட்டவர்கள். பிசாசு மற்றும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது என்ன? விடை: நித்திய அக்கினி. நித்திய ஜீவனை அடைபவர்கள் யார்? விடை:
நீதிமான்கள். எத்தனை நாளைக்குப் பின் பஸ்கா வருமென இயேசு கூறினார்? விடை 2. பிரதான ஆசாரியன் யார்? விடை காய்பா. குஷ்டரோகியாகிய சீமோனின் ஊர் எது? விடை பெத்தானியா. விலையேற பெற்ற பரிமள தைலம் எது? விடை வெள்ளைக்கல் பரணி. விலையேற பெற்ற தைலத்தை எதிலே ஊற்றினான்? விடை இயேசுவின் சிரசு. இயேசுவின் சிரசில் தைலம் ஊற்றப்பட்ட போது சீஷர்கள் என்ன செய்தனர்? விடை விசனமடைந்தனர். விலையுயர்ந்த தைலத்தை விற்று யாருக்கு கொடுக்கலாம் என சீஷர்கள் கூறினார்? விடை தரித்திரர். தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றினது எதற்கு அடையாளம்? விடை இயேசுவின் அடக்கம். இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாஸ் யாரிடம் பேரம் பேசினான்? விடை பிரதான ஆசாரியர். இயேசு எத்தனை காசுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டார்? விடை 30 வெள்ளிக்காசு. பஸ்காவை எங்கே ஆசரிப்பீர் என சீஷர்கள் இயேசுவிடம் எப்போது கேட்டனர்? விடை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே. தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறவர் யார்? விடை மனுஷகுமாரன். மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கும் நபருக்கு என்ன? விடை ஐயோ. மனுஷகுமாரனை காட்டிக் கொடுப்பவன் என்ன செய்யாதிருந்தால் நலமாய் இருக்கும்? விடை பிறவாதிருந்தால். இது என்னுடைய சரீரம் என இயேசு எதை கூறினார்? விடை அப்பம். புது உடன்படிக்கையின் இரத்தம் எதை உண்டாயிருக்கிறது? விடை பாவ மன்னிப்பு. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எந்த மலைக்கு போனார்கள்? விடை ஒலிவமலை. யாரை வெட்டுவார்கள்? விடை மேய்ப்பனை. எது சிதறடிக்கப்படும்? விடை மந்தையின் ஆடுகள். என் நிமித்தம் நீங்கள் எப்போது இடறலடைவீர்கள் என இயேசு கூறினார்? விடை ராத்திரி. உயிர்த்தெழுந்த பின்பு எங்கே போவேன் என இயேசு கூறினார்? விடை கலிலேயா. நான் ஒரு காலும் இடறலடையேன் என்றது யார்? விடை பேதுரு. உம்மோடும் மரித்தாலும் சரி உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றது யார்? விடை பேதுரு. இயேசு ஜெபிக்க சென்ற இடம் எது? விடை கெத்செமனே. மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டது எது? விடை ஆத்துமா. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது ஏன்? விடை சோதனைக்குட்படாதபடி. உற்சாகமுள்ளது எது? விடை ஆவி. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என இயேசு எத்தனை முறை ஜெபித்தார்? விடை 3 முறை.
மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார்? விடை: பாவிகள். வாழ்க என்று சொல்லி வாழ்வை அளித்தவன் யார்? விடை: யூதாஸ். பிதாவை வேண்டிக் கொண்டால் எவ்வளவு தூதரை அனுப்புவார்? விடை: 12 லேகியோனுக்கு அதிகம். இயேசுவை யாரை பிடிக்கப் போவது போல் சென்றனர்? விடை: கள்ளன். இயேசுவை பிடிக்க கொண்டு சென்ற ஆயுதம் என்ன? விடை: பட்டயம், தடி. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரை வந்த சீஷன் யார்? விடை: பேதுரு. இயேசுவுக்கு விரோதமாய் எதை தேடினார்கள்? விடை: பொய்ச்சாட்சி. அநேகருடைய பொய்ச்சாட்சி என்ன செய்யவில்லை? விடை: ஒவ்வவில்லை. இயேசுவின் மீது உள்ள பொய் குற்றச்சாட்டு என்ன? விடை: ஆலயத்தை இடிப்பேன், 3 நாளைக்குள் கட்டுவேன். மனுஷகுமாரன் எங்கே வீற்றிருப்பார்? விடை: சர்வ வல்லவரின் வலது பாரிசம். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டவன் யார்? விடை: பிரதான ஆசாரியன். பேதுரு இயேசுவை எத்தனை முறை மறுதலித்தான்? விடை: 3 முறை. பேதுரு இயேசுவை மறுதலிக்கும்போது செய்த காரியங்கள் என்ன? விடை: சபித்தான், தெரியாது என சத்தியம் செய்தான். பொந்தியு பிலாத்து என்பவன் யார்? விடை: தேசாதிபதி. இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதாக அறிந்த யூதாஸ் என்ன செய்தான்? விடை: மனஸ்தாபப்பட்டான். யூதாஸ் வெள்ளிக்காசை என்ன செய்தான்? விடை: தேவாலயத்தில் எறிந்தான். யூதாஸ் எப்படி செத்தான்? விடை: நான்று கொண்டு. தேவாலயத்தில் எடுத்த வெள்ளிக்காசுக்கு பிரதான ஆசாரியர் கொடுத்த பெயர் என்ன? விடை: இரத்த கிரயம். யூதாஸ் விட்டெறிந்த வெள்ளிக்காசில் யாருடைய நிலத்தை வாங்கினார்கள்? விடை: குயவன். வெள்ளிக்காசை கொண்டு யாரை அடக்கம் பண்ண நிலம் வாங்கினார்கள்? விடை: அந்நியர். இரத்த கிரயத்தை கொண்டு வாங்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? விடை: இரத்த நிலம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவரின் கிரயம் எவ்வளவு? விடை: 30 வெள்ளிக்காசு. குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தேன் என கூறிய தீர்க்கதரிசி யார்? விடை: எரேமியா. காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை விடுதலையாக்குவது யாருடைய வழக்கம்? விடை: தேசாபதி. காவல் பண்ணப்பட்டவர்களில் பேர் போனவன் யார்? விடை: பரபாஸ். இயேசுவை ஏன் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள் என பிலாத்து அறிந்தான். விடை: பொறாமை. இயேசுவுக்காக பரிந்து பேசிய பெண் யார்? விடை: பிலாத்துவின் மனைவி. சொப்பனத்தில் வெகு பாடுபட்டது யார்? விடை:
பிலாத்துவின் மனைவி. இயேசுவை கொலை செய்யும்படி கேட்க ஜனங்களை ஏவி விட்டவர்கள் யார்? விடை: பிரதான ஆசாரியர், மூப்பர். நீதிமானை குற்றவாளி என்று தீர்ப்பு கூறியவன் யார்? விடை: பிலாத்து. பிலாத்துவால் விடுதலையாக்கப்பட்டவன் யார்? விடை: பரபாஸ். இயேசுவின் சிலுவையை சுமந்தவன் பெயர் என்ன? விடை: சீமோன். சிலுவையை சுமந்த சீமோனின் ஊர் எது? விடை: சிரேனே. கொல்கொதாவின் அர்த்தம் என்ன? விடை: கபாலஸ்தலம். இயேசுவிற்கு குடிக்க கொடுத்தது என்ன? விடை: கசப்பு காடி. இயேசுவிற்கு காடியை எங்கே வைத்து கொடுத்தனர்? விடை: கொல்கொதா. வழிப்போக்கர்கள் இயேசுவை எப்படி தூஷித்தனர்? விடை: உன்னை நீயே இரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா. அந்தகாரம் உண்டான நேரம் எது? விடை: 6 மணி முதல் 9 மணி வரை. ஏலி ஏலி லாமா சபக்தானி என இயேசு கூறிய நேரம் எது? விடை: 9 மணி. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதன் அர்த்தம் என்ன? விடை: என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது காடியில் குடிக்க கொடுத்தது என்ன? விடை: கடற்காளான். இயேசுவை சிலுவையிலிருந்து இரட்சிக்க யார் வருவார் என எதிர்பார்த்தார்கள்? விடை: எலியா. தேவாலயத்தின் திரைச்சீலை எப்போது கிழிந்தது? விடை: இயேசு ஆவியை விட்டபோது. இயேசுவுக்கு ஊழியம் செய்ய அநேக ஸ்திரீகள் எங்கே இருந்து வந்தனர்? விடை: கலிலேயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அருகிலிருந்த பெண் யார்? விடை: மகதலேனா மரியாள். இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்தவன் யார்? விடை: அரிமத்தியா யோசேப்பு. வாரத்தின் முதல் நாளிலே இயேசுவின் கல்லறையை பார்க்க வந்தவர்கள் யார்? விடை: மகதலேனா மரியாள். கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளினது யார்? விடை: கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதனின் ரூபம் எது போல் இருந்தது? விடை: மின்னல். கர்த்தருடைய தூதனின் வஸ்திரம் எப்படி இருந்தது? விடை: உறைந்த மலை போல் வெண்மையாக இருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்ட ஸ்திரீகளின் மனநிலை எப்படி இருந்தது? விடை: பயம், மகா சந்தோஷம். உயிர்த்தெழுந்த இயேசு ஸ்திரீகளை பார்த்து என்ன சொன்னார்? விடை: வாழ்க. இயேசுவை யார் களவாடியதாக பணம் பெற்றுக்கொண்டே சேவகர்கள் கூறினார்கள்? விடை: சீஷர்கள். வானிலும் பூவிலும் சகல அதிகாரமுடையவர் யார்? விடை: இயேசு.
உயிர்த்த இயேசுவின் பிரதான கட்டளை எது? விடை உபதேசம் பண்ணுங்கள், சீஷராக்கு ஞானஸ்நானம் கொடுத்தல். எதின் முடிவு பரியந்தம் இயேசு உடனிருப்பார்? விடை உலகத்தின் முடிவு பரியந்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.